வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். ஸ்ரீலங்கால ஒரு மோசமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 போலீஸ் ஆஃபீசர் வந்து இறந்து போயிருக்காங்க. நம்ம பேசிக்கா கேள்விப்படுவோம். ஒரு ரவுடிக்கும் ஒரு போலீஸ்க்கும் பிரச்சனைனா, அங்க ரவுடிகள் தான் நெறைய பேர் வந்து செத்துருவாங்க. ஏன்னா போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்துல வந்து அளவுக்கு மீறி போறாங்க அப்டின்ட்டு. ஆனா இப்ப ரீசென்ட்டா ஸ்ரீலங்கால சம்பவம் நடந்திருக்கு. அதுல போலீஸ் 7 பேர் செத்துருக்காங்கன்றது இந்த இடத்துல வந்து அதிர்ச்சி அளிக்குதுங்க. அத தாண்டி அந்த கலேபரத்துல கிட்டத்தட்ட 28 பேர் வந்து இறந்து போயிருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. அதாவது மக்களே என்ன நடந்திருக்குன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நீர்கொழும்பு அப்படின்கின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு முக்கிய சிறைசாலை என்பது இருக்கு. அந்த சிறைசாலையில ரீசென்ட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு கலேபரம் போச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை என்பது நடந்து முடிஞ்சுச்சு. யார் யாருக்குன்னு பார்க்கும்போது சிறை கைதிகளுக்குள்ளேயே. ஸோ அதாவது ஒரு சில சிறை கைதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரக் வந்து சிறைக்குள்ள வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு ஒரு சில சிறை கைதிவாசிகள் இருப்பாங்க இல்லையா, ட்ரக் நீங்க எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? ட்ரக் வந்து ஜெயிலுக்குள்ள வரணும், அதை நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இன்னொரு சில சிறை கைதிகள் 2 பேருக்குள்ள வார்த்தை மோதல்களாக ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கைகலப்புக்குள்ள வந்து உட்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள், பிரிசனர்ஸ். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த சிறை காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த பிரசன்ஸ் அந்த போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க போயிட்டு அவங்களுடைய சண்டையை வந்து தடுப்பதற்கு போறாங்க, தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த போலீஸ் கார்டு கிட்ட வந்து கையில துப்பாக்கி இது போன்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் இந்த சிறை கைதிகள் வந்து இந்த பிரிசனர் போலீஸ் கிட்ட இருந்து பிடுங்கி எதிரில் இருக்கக்கூடிய கைதிகளை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த துப்பாக்கிகளால சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபுல்லா அந்த இடத்துல துப்பாக்கி சூடுங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வந்து சொல்றாங்க. அந்த சிறைசாலை பக்கத்திலே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் சொன்னாங்க. ஃபுல்லா துப்பாக்கி சூடு. அந்த சிறையில வந்து கைதிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, அந்த கைதிகள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அம்மா, அப்பா அவங்க எல்லாருமே அந்த சிறைக்கு வெளியில நின்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க. "உள்ள என் பிள்ளை இருக்கு" அப்படின்ட்டு அவங்க வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிறைக்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கலேபர சண்டையை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஆர்மி முதற்கொண்டு முக்கியமான போலீஸ் எல்லாமே உள்ள நுழைய பாக்குறாங்க. அவங்களாலேயும் நுழைய முடியல. அவ்வளவு பெரிய சண்டை என்பது அந்த சிறைக்குள்ள வந்து போயிருக்குங்க. அதுல கிட்டத்தட்ட 7 போலீஸ் ஆபீசர் வந்து இறந்து போயிருக்காங்க. மொத்தமா 28 பேர் இறந்து போயிருக்காங்க. துப்பாக்கி சூடுகள் நடத்தியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சிறைசாலைகள் மேல இருக்கக்கூடிய டாப்ல ஏறி எங்களை வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்ட்டு சில பெண்கள் வேற கத்திக்கிட்டு இருக்காங்க. பெண் சிறை கைதிகள். இவ்வாறான கலவரங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு கட்டத்துல அவ எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி தடுத்து நிறுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய பிரேதத்தை கொண்டு போயிட்டு அவங்களுடைய உறவினர்கள் கிட்டயும், அந்த போலீஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகள் கிட்டயும் அந்த அவங்களுடைய பாடிஸை வந்து வச்சு அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஃபனரல்ஸ் வந்து. ஸோ அந்த விஷயத்துல அங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அனைத்து அபிஷியல்ஸும் கலந்துக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. கதறி கதறி தூட்சி அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ஒரு சண்டையை நிறுத்த போன போலீஸ்க்கே இப்பேற்பட்ட ஒரு கதியன்னா அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மனத்துயரத்தை வந்து தரும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வராங்க 7 போலீஸ் ஆபீசர் இறந்து போனதுக்கு. ஸோ இதை தாண்டி இப்போ அந்த சிறைக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை என்பது நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால அந்த சிறைவாசிகளை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகள் இருக்கும் இல்லையா, மிகப்பெரிய சிறைசாலைகள் அது போன்ற பெரிய பெரிய சிறைசாலைகளுக்கு வந்து சில கைதிகளை வந்து இப்போ மாத்தி மாத்தி விட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் 100 பேருக்கும் மேற்பட்டோர் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வேற உள்ள உட்புகுந்து அவங்க சில விசாரணைகளை வந்து செய்ய தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் கேள்விகளை வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை எதனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உள்ள ட்ரக் சப்ளை ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உள்ள வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த சிறைக்குள்ள எப்படி ட்ரக் எல்லாம் உள்ள போகுது, என்ன கதை இது அப்படின்ட்டு போலீஸை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளேம் எல்லாம் இல்ல, கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரக்கால தான் பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஸோ பெரிய கேள்விகளை இப்போ வந்து அங்க ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த இடத்துல வந்து அந்த சிறை கைதிகள் வந்து இது போன்ற சண்டைகள்ல வந்து ஈடுபட்டாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு வேறொரு சிறைகள்ல அடைச்சு பொலன்னு பொழந்துட்டு வராங்க அப்படின்ற சில விஷயங்களும் வந்து கேள்விப்பட முடியுதுங்க. ஸோ மொத்தம் 28 பேர் இறந்திருக்காங்க இந்த ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கக்கூடிய அந்த பிரிசன் சண்டையில. ஸோ நம்ம வந்து நம்ம தமிழ் சினிமால கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய விருமாண்டி படத்துல வந்து பார்த்த மாதிரியே இருக்கு அந்த காட்சிகள் அப்படின்ட்டு நம்ம யூடியூபர்ஸ் பலர் இந்த வீடியோ சம்பந்தப்பட்டு பல கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.